கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்முடைய ஜெப வாழ்க்கை பலப்படுத்துவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய ஜெப வாழ்க்கையிலிருந்து நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது: ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாரால அபிமெலேக்கு கொண்டு போனதன் விளைவாக தேவன் அபிமெலேக்கின் வீட்டாருடைய கற்பத்தை எல்லாம் அடைத்து வைத்திருந்தார் என்று சொல்லி இதற்கு முந்தின வார்த்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. தனக்கு தீங்கு செய்ய நினைத்த அபிமெலேக்குக்காக பிள்ளை இல்லாத ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து தன்னை போல நேசித்து தேவ அன்பினால அபிமெலேக்குக்காக ஜெபித்த போது தேவன் அதை கேட்டருளி அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, அடுத்த அதிகாரத்துடைய 1வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது: கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். பிறருக்காக ஜெபிக்கும்போது நம்முடைய வாக்குத்தத்தங்களை தேவன் நினைத்தருளி நம்மையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையில் என்பதற்கு அடையாளம் தான் ஆபிரகாமுடைய ஜெப வாழ்க்கை. நாமும் கூட நம்முடைய தேசத்துக்காக எவ்வளோ ஜெபித்திருக்கிறோம், நம்முடைய பட்டணத்துக்காக, நம்ம இருக்கிற சபைக்காக, நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்களுக்காக, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற நம்மோடு கூட இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் எத்தனையோ பேர் நம்ம இடத்துல ஜெபிக்க வேண்டி கொண்ட பொழுது நமக்காக ஜெபிக்கிறது போல, நம் குடும்பத்தில் ஒரு வியாதி வந்தால் எப்படி ஜெபிக்கிறோமோ அப்படி கருத்தோடு நம்ம ஜெபித்திருக்கிறோமா? நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறது போல பிறருடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக கண்ணீர் வடிக்கிறது போல பிறருடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக கண்ணீர் வடித்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். பிள்ளை இல்லாத தருணத்தில் பிள்ளை பெறும்படியாக ஆபிரகாம் வேண்டிக் கொண்டதுனால தேவனாகிய கர்த்தர் அவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைத்தருளி ஆபிரகாமே ஆசீர்வதிக்க கூடுமையானா இன்னைக்கு நம்முடைய இயலாமை நம்ம ஜெபிக்கிற காரியத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லாமையில வாக்கு தத்தங்களை நினைத்தள்ளி நம்மேலும் கடாட்சமாகி வாக்கு தத்தங்களை நிறைவினால் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவர். யோபுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா தன் நண்பர்களுக்காக ஜெபித்ததன் விளைவாக ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபு அனுபவித்ததை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை போல பிறரை நேசித்து ஜெபிக்கிற ஜெபாவில நிரப்புங்காண்டவரை யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தை நினைத்தள்ளி ஆசீர்வாதத்தை கனப்படுத்த வேண்டுமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே, ஆமேன்.